காய்ஸ், நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டோரி போடுறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா போட்ட ஸ்டோரியை ஹைலைட்ஸில் ஆட் பண்ணி வைப்பாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ ரீசெண்டான டைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹைலைட்ஸை ஆட் பண்ண முடியலை. ஆனால் ஸ்டோரி போடுறாங்க, ஆனால் அது பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸில் வந்து ஆட் பண்ண முடியலை அப்படின்னு எனக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட புது வீடியோஸ் பற்றின அப்டேட் உங்களுக்கு முன்கூட்டியே கிடச்சிடும். அண்டு வேறு என்ன, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஹைலைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம போட்ட ஸ்டேட்டஸை வந்து ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம போட்ட எல்லா ஸ்டோரியுமே சேவ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் போட்ட ஸ்டோரி எதுவுமே சேவ் ஆகலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து செப்டம்பர் 25 அன்னைக்கு நான் போட்ட ஸ்டோரி மட்டும்தான் கடைசியாக வந்து சேவ் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகவே இல்லை. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நல்லா தேடி பார்த்தேன். அதுக்கான சொல்யூஷனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்டோரி எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் ஃபோனில், அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா போய் சேவ் ஆகுது. அப்படி சேவ் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஆட் அப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல காமிக்கும். அப்படி காமிச்சிருந்து அப்படின்னா நம்ம அதை ஹைலைட்ஸில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கைவ்டு அந்த ஆப்ஷனில் போய் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்கைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஸ்டோரி எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செப்டம்பர் 25 அது வரைக்கும் தான் சேவ் ஆகிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 or 2 times வந்து நான் ஸ்டோரி போடுவேன். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 months ஆட்டு வந்து ஸ்டோரி எதுவுமே ஆட் ஆகலை. அண்டு நீங்கள் வந்து எந்தெந்த டேட்டில், அதாவது கேலண்டர் வைஸில் நீங்கள் வந்து ஸ்டோரி போட்ட டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஸ்டோரிஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2019. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஸ்டோரி போட்ட டேட்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் வரேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 தான் லாஸ்ட்டாக வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஒன்றுமே ஆட் ஆகலை. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்தில் மட்டுமே ஒரு 50 ஸ்டோரி மேலே போட்டிருப்பேன், ஆனால் ஆட் ஆகலை. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது சில பல பக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அப்டேட் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கலாம். அதனாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருந்து ஒரு 4வதாக ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டோட மொத்த ப்ரைவசி விஷயங்களும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டு, ஹிடன் வேர்ட்ஸ், அண்டு கமெண்ட்ஸு, அண்ட் போஸ்ட்டு, மென்ஷன்ஸ், ஸ்டோரி அப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போட்ட ஸ்டோரியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில் யாராவது பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சேவிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு ஸ்டோரியுமே உங்களோட ஃபோன் கேலரியில் சேவ் ஆகிரும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேவ் ஸ்டோரி டு ஆர்கைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபில் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து ஆர்கைவில் வந்து சேவ் ஆகலை. அது சேவ் ஆகிறதுனால தான் என்னால் வந்து ஹைலைட்ஸ் போட முடியல. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுடலாம். மறக்காமல் பார்த்துக்கோங்க, சேவ் ஸ்டோரி டு ஆர்கைவ் இந்த ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் அப்படி இருக்கட்டும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஸ்டோரி கண்டிப்பாகவே இங்கே ஆர்கைவில் சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது மூலம் மட்டும் நம்ம வந்து ஸ்டோரி போட்டுக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி.